ஆமாம், படத்தில் நம்ம வேறு என்ன பண்ணுவோம், வேறு என்ன காவியமாக இல்லை கிளாடியேட்டர் எடுக்க முடியும் அவரை வச்சு. சரி இதெல்லாம் போட்டு சண்டை செய்யுங்கன்ட்டு கலாய்க்கிறதுக்கு இருந்தால் அவர்கிட்ட நான் சொன்னேன், இது மாதிரி தான் சார் பண்ணுறோம். ஆனால் என்னென்னா ஊன் பண்ணுற மாதிரிலாம் இருக்காது. அவருடைய பர்சனல் விஷயங்கள் எதுவும் ஒன்று வச்சுருக்காது. கேரக்டராக கலாய்ச்சிருக்கோம். இப்போ சேது இருக்கா ஹீரோ, அவனை கலாய்ச்சிருக்கோம். இவங்க 2 பேர் சேர்ந்து என்ன கலாய்ப்பாங்க. இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸு ஒரு 3 பேருக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயங்கள். அதில் நமக்கு எப்போவுமே ஒரு ஏஜ்டு பர்சன் நம்ம கூட எப்போவுமே ஒரு ஃப்ரெண்ட்ஸாக இருப்பார். ஒரு 5 வயசு 6 வயசு கொஞ்சம் பெரியவங்க வந்து இருப்பாங்க கூட. ஸோ அந்த மாதிரி ஒரு கேட்டகரியில் ஒருத்தர் தேவைப்படும் போது அவர் பவர் ஸ்டார் கரெக்டாக இருந்தார். தானும் ஒரு யூத்து, நானும் போட்டிக்கு இறங்க தயாராக வாங்கடா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு கேரக்டராக வச்சதுனால ஸோ அவர் கரெக்டாக இந்த கேரக்டர் வந்து செட் ஆகிட்டார். ஆமாம், அது வந்து நான் ஒரு ஹீரோயினை 3 பேர் ஆசைப்படுறோம் போது அது ஒரு நல்ல ஒரு க்யூட்டான ஒரு விஷயமா தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி ட்ரை பண்ணோம். அப்போ சரி கண்ணால் லட்டு தின்னு ஆசையான அந்த கேப்ஷன் ரொம்ப நல்லா இருக்கணும். ராமநாத் சார் தான் அந்த டைட்டில் வச்சுட்டு இருந்தார். அதனால் ரொம்ப ஈஸியாக தான் நல்லா அதையே வச்சு கண்ணால் லட்டு தின்னு ஆசை அப்படின்னு பண்ணிட்டோம். இது ட்ரெய்லரியா படத்தையா இல்லை தெரியல அது என்னன்ற விஷயம். நிறைய எனக்கே தெரியாமல் நிறைய பண்ணிகிட்ருக்காரு ரிலீஸ் பண்ணுறதெல்லாம். ஆக்சுவலாக அது இதில் நம்ம படத்தில் இந்த டயலாக் இருக்குது. சிம்புக்கு அவர் ஒரு சின்ன பிரச்சனை தான். அந்த ஹீரோயின் சொல்கிறேன், எனக்கு பிடிச்ச ஹீரோ சிம்புன்ற ஒன்றா அவர் டென்ஷன் ஆகிடுவார். ஏன் சௌமியா அப்படி என்கிட்ட இல்லை அது சிம்புட்ட என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பார். உடனே சௌமியா வாட்டணும். உடனே நான் சொல்லுவேன், இல்லை சீரியஸாக பேசிட்டு போகிறேன், அதான் சிரிப்பு காட்டுறான் நீ போ அப்படின்னுவேன். ஸோ இந்த மாதிரி அங்கங்கே சிரிப்பு காட்டுவார். ஒருவேளை அந்த மாதிரி சிரிப்பாக என்னான்னு தெரில இந்த விஷயம். நம்ம படத்தில் சொல்லுவார், இனி சிம்புக்கு நான் தான்டா தொல்லை, ஆனந்த தொல்லைன்னுவார். இந்த ஆனந்த தொல்லையில் ஆல் இண்டியாக்கே தொல்லை, தயவுசெய்து அந்த மூடி மறைச்சிருமாச்சா யாரும் தெரியாமல் அப்படின்லாம் சொல்லியிருக்கோம். இந்த விஷயம்லாம் எனக்கு தெரியல, நான் டிஸ்கஸ் பண்ணல. நீ விரும்புற பொண்ணை விட உன்னை விரும்புற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கோ, அப்பதான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஏன் அதை இப்படி சொல்ல? நீ விரும்புகிற பையனை விட உன்னை விரும்புகிற பையனை கல்யாணம் பண்ணிட்டா வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும்னு எப்போ பார்த்தாலும் இதை சொல்லி ஏமாத்துறாளுங்க. நல்லா இருந்தால் நல்லா இருக்குது அப்படின்வாங்க. சில டைம் நல்லா இல்லைனா இது என்ன ரொம்ப மொக்கையாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணியிருக்கலாமே அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய விஷயங்கள் நான் சொன்னதெல்லாம் வச்சு ஓட்டிகிட்டு இருப்பாங்க, கலாச்சிட்டாராமா அப்படின்றது சில விஷயங்கள் எல்லாமே. அதனால் வந்துட்டு சில டைம் டென்ஷனாக நம்மளே வீட்டில் எதனா கவுண்டர் அடிப்போம், டென்ஷனில் ஷூட்டிங் இருந்தால் என்ன குழம்பு வைக்கிட்டோம், என்ன வைக்கிட்டோம்னா சிங்கத்தை அடித்த வைடி இல்லை புளி அடித்து வை, வழக்கம் போல் சாம்பார் குருமா தானே வைக்க போகிறேன் அப்படின்லாம் சொல்லி சில டைம் லூஸ் டாக் அதெல்லாம் சொல்லி சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அவங்க தான் கரெக்டான ஜட்ஜ்மெண்ட் சொல்லுவாங்க, இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை, இது ரொம்ப ஓபி அடிச்சிருக்கு, இது இன்னும் நல்லா பண்ணியிருக்கலாம், இந்த பாடி லாங்குவேஜ் நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்கிறது நிறைய சொல்லுவாங்க.